எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த டைம் இப்படி செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டதுக்கப்புறமா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்து 5 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம், தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே தாளிப்பு கரண்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் சட்னியில் சேர்த்துக்கலாம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.